காலத்தை தாண்டிய நடனம் சிவனும் பிரபஞ்சமும். காலமும் இடமும் வடிவமும் தோன்றுவதற்கு முன்பே ஒளி ஒன்றிருந்தது. அது ஓம். அந்த ஓம் எழுந்த இடமே சிவன். அந்த ஓம் விரிந்ததே பிரபஞ்சம். இந்த கதை சிவன் எவ்வாறு பிரபஞ்சமாக மாறினார், பிரபஞ்சம் எவ்வாறு சிவனாகவே திகழ்ந்தது என்பதை சொல்லும் ஆன்மீக பயணம். சுன்யத்தில் எழுந்த சுடர் எதுவும் இல்லை. ஒளி இல்லை, இருள் இல்லை, காற்றில்லை, காலம் இல்லை. அந்த முழுமையான சுன்யத்தில் ஒரு நிசப்தம் இருந்தது. அந்த நிசப்தத்தின் உள்ளே ஒரு உணர்வு. அது எண்ணம் அல்ல, அது ஆசை அல்ல, அது அறிவு. அந்த அறிவே சிவம். சிவன் ஒரு வடிவம் அல்ல, அவர் ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து ஒரு சிறிய அதிர்வு எழுந்தது. ஓம். அந்த ஓம் தான் பிரபஞ்சத்தின் முதல் மூச்சு. தத்துவத்தின் 5 முகங்கள் அந்த ஓம் 5 அதிர்வுகளாக பிரிந்தது. சிருஷ்டி, உருவாக்கம், ஸ்திதி, காத்தல், சம்ஹாரம், மாற்றம், துரோபாவம், மறைவு, அனுகிரகம், அருள். இந்த 5ம் சிவனின் 5 முகங்கள். பிரபஞ்சம் உருவானதல்ல, சிவன் விரிந்தார். நட்சத்திரங்கள், அவரது கண்கள், விண்வெளி, அவரது மூச்சு காலம், அவரது நடனம் அணுகள், அவரது மௌனம் பிரபஞ்சத்தின் கேள்வி. பிரபஞ்சம் விரிந்தபோது அது ஒரு கேள்வியை எழுப்பியது. நான் யார்? அந்த கேள்வியே மனிதனின் பிறப்பு. மலைகள் மௌனமாக இருந்தன, ஆறுகள் ஓடின, நட்சத்திரங்கள் மின்னின. ஆனால் மனிதன் மட்டும் வானத்தை நோக்கி கேட்டான், என்னை உருவாக்கியது யார்? அப்போது கைலாசத்தில் சிவன் சிரித்தார். அந்த சிரிப்பே ஞானம். சிவனின் லீலை. நடராஜர் காலம் தன் ஓட்டத்தை இழந்தபோது சிவன் எழுந்தார். அவர் நடனம் ஆடினார். அந்த நடனம் ஒரு கலை அல்ல, ஒரு விஞ்ஞானம். அவர் காலடி வைத்த இடத்தில் நட்சத்திரம் பிறந்தது. அவர் கை அசைத்த இடத்தில் காலம் நகர்ந்தது. அவர் பாதத்தின் கீழ் அறியாமை நசுங்கியது. அவர் உயர்த்திய பாதம் மோட்சத்தின் வாசல். அந்த நடனமே ஆனந்த தாண்டவம். மனிதனும் சிவனும் ஒரு நாள் ஒரு முனிவன் தவம் செய்தான். சிவனே, நீ எங்கே இருக்கிறாய் என்றான். சிவன் கேட்டார், நீ எங்கே தேடுகிறாய்? முனிவன் சொன்னான், கைலாசத்தில், கோவில்களில், லிங்கங்களில். சிவன் மெதுவாகச் சொன்னார், நீ சுவாசிக்கும் மூச்சில் நான் இருக்கிறேன். நீ சிந்திக்கும் எண்ணத்தில் நான் இருக்கிறேன். நீ மௌனமாகும் போது அங்கே நான் முழுமையாக இருக்கிறேன். அந்த முனிவன் உணர்ந்தான், சிவனை அடைய வேண்டியதில்லை, சிவனாக உணர வேண்டும். பிரபஞ்சத்தின் ரகசியம். பிரபஞ்சம் ஒரு நாள் சிவனை கேட்டது, நான் எப்போது அழிவேன்? சிவன் பதிலளித்தார், நீ அழிய மாட்டாய், நீ மாற்றமடைவாய். நட்சத்திரம் சாகும், ஆனால் அதன் சுடர் புதிய நட்சத்திரமாக பிறக்கும். உடல் அழியும், ஆனால் உயிர் பயணிக்கும். அழிவு என்பது சிவனின் சம்ஹாரம் அல்ல, அது புது பிறப்பின் வாசல். மௌனம். சிவனின் உபதேசம். ஒரு சீடன் கேட்டான், சிவனே, உபதேசம் எங்கே? சிவன் பதிலளிக்கவில்லை. அவர் மௌனமாக இருந்தார். அந்த மௌனமே மிகப்பெரிய உபதேசம். ஏனெனில் சத்தியம் சொற்களில் இல்லை, அது அனுபவத்தில் இருக்கிறது. அத்தியாயம் 8. கலியுகமும் சிவனும். கலியுகம் வந்தது. மனிதன் அவசரமானான். அகந்தை பெரிதானது, பயம் ஆழமானது. ஆனால் சிவன் மாறவில்லை. அவர் இன்றும் இருக்கிறார். ஒரு தாயின் கருணையில், ஒரு தந்தையின் உழைப்பில், ஒரு குழந்தையின் சிரிப்பில், ஒரு துறவியின் மௌனத்தில் சிவன் எங்கும் இல்லை. சிவன் எல்லாம். பிரபஞ்சம் சிவனிடம் கலந்தது. ஒரு நாள் பிரபஞ்சம் மீண்டும் சூன்யமாக மாறத் தொடங்கியது. நட்சத்திரங்கள் சுருங்கின, காலம் நின்றது, ஒளி அடங்கியது. அப்போது ஒரே ஒளி, ஓம். அந்த ஓம் மீண்டும் சிவனில் கலந்தது. சிவன் கண்களை மூடினார். அவரது முகத்தில் அதே அமைதி. ஏனெனில் இது முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். சிவன் பிரபஞ்சத்தை உருவாக்கவில்லை, சிவன் தான் பிரபஞ்சம். நீ பார்க்கும் வானம் சிவன், நீ உணரும் அமைதி சிவன், நீ தேடும் சத்தியம் சிவன். ஒரு நாள் நீ மௌனமாகும் போது நீ உணர்வாய், நானும் அவனே. ஓம் நம சிவாய.